மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜனநாயகத்திற்கு வழிகாட்டும் வரலாற்று பெருமைமிக்க தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சிறப்பு திட்ட செயலாக்கம் துறை மற்றும் ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றுகின்ற வாய்ப்பு தந்தமைக்கு முதலில் நன்றி கூறிக்கொண்டு, தமிழ்நாட்டை உலக அரங்கில் உயர்த்திய நவீன தமிழகத்தின் சிற்பி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்குகின்றேன். நாம் திராவிடர்கள் புத்தலகம் காண போராடுவோம் இன்றி பழமைவாதிகளுக்கு புறமுதுகு காட்டி பணிய மாட்டோம் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் வழியிலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வழியிலும் கொள்கை சூரியனாய் நடைபோடும் 7 கோடி மக்களின் நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களால் அன்போடு அப்பா என்று அழைக்கப்படும் தலைவர் அவர்களை வணங்கி 2026 மக்கள் பேராதரவோடு மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திராவிட மாடல் ஆட்சியை நிறுவப் போகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் வணங்குகின்றேன். இளைஞர்களின் இதய நாயகர், இனங்காக்கும் இளைய தலைவர், கழகத்தின் இளைய சூரியன், திசையெங்கும் வெற்றிகளை குவித்து வரும் வேளம் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அவர்களையும் வணங்குகின்றேன். தமிழ்நாட்டின் முன்னோடி மாவட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை உருவாக்கிட கழகத் தலைவர் வழியில் உழைத்திடும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களையும் வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொள்கையில் தெளிவு, சொல்லினில் கனிவு, கடமையில் உறுதி, காலம் தவறாமை என்ற தகுதியினால் பெருமை கொண்டு தியாகத்தால் உரிமை பெற்று தொண்டினால் பதவி பெற்று சாதனையால் புகழ் பெற்றவர் மிகு முதல்வர் அவர்கள். முதல்வர் அவர்களின் கருணை உள்ளத்திற்கு சான்றாக மகளிருக்கு விடியல் பயண திட்டம், 1,15,00,000 குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிடும் மகளிர் உரிமை திட்டம், 4,06,000 உயர்கல்வி பயிலும் மாணவியருக்கு மாதம் 1000 வழங்கிடும் புதுமை பெண் திட்டம், உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 1000 வழங்கிடும் தமிழ் புதல்வன் திட்டம், தோழி மகளிர் விடுதிகள், 275 கோடி மதிப்பீட்டில் நகரங்களில் மாணவியர்கள் தங்கும் விடுதிகள், 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூத்த குடிமகளுக்கு அன்பு சோலை மையங்கள் என மக்களின் நிலை உணர்ந்து நலன் காக்கும் மகத்தான இந்த அரசை மக்கள் போற்றுகின்றார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு என்ற வள்ளுவரின் வாக்குக்கேற்ப நம் முதலமைச்சர் அவர்கள் மேயர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் என மக்களோடு நேரடியாக தொடர்புள்ள துறைகளுக்கு பொறுப்பு வகித்து முதலமைச்சராக உயர்ந்தவர். நமது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களும் ஒன்றிய பெருந்தலைவராக பொறுப்பு வகித்து உள்ளாட்சி அனுபவங்கள் இருந்தவர் என்கின்ற காரணத்தினால், உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாகத்தை முழுமையாக அறிந்தவர் என்கின்ற காரணத்தினால் இத்துறை பல சாதனைகளை நிகழ்த்தி வருகின்றார். உள்ளாட்சி அமைப்புகள் தான் அரசின் பெரும்பான்மையான திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் மக்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதி, சாலை வசதி, மின்விளக்கு, தூய்மை பணிகள், சுற்றுச்சூழல் ஆகியவற்றில் பொதுமக்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்திருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு முழுவதும் ஊரக வளர்ச்சி துறையில் அலுவலக பணிக்காக இயங்கி வந்த பழைய வாகனங்களை மாற்றி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் கடந்த 2006-2011 கழக ஆட்சியில் நமது முதல்வர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபொழுது புதியதாக டாடா சுமோ வாகனங்கள் வழங்கப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது திராவிட மாடல் நாயகர் நமது முதலமைச்சர் அவர்கள்தான் மீண்டும் ஊராட்சி குழு தலைவர்களுக்கு ஸ்கார்பியோ வாகனமும், வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு பொலிரோ வாகனமும் புதிதாக வழங்கி சாதனை படைத்துள்ளார்கள் என்பதை இப்பேரவையில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த நிதியாண்டில் குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை எட்டும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 8 லட்சம் பயனாளிகளுக்கு வீடு வழங்க திட்டமிடப்பட்டு நடப்பாண்டில் 3,500 கோடி மதிப்பீட்டில் கலைஞர் கனவு இல்லம் என்ற பெயரில் 1 லட்சம் வீடுகள் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு கட்ட அனுமதி வழங்கப்பட்டு அனைத்து வீடுகளும் கட்டப்பட்டு வருவது தமிழ்நாட்டு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது. பேரவைத் தலைவர் அவர்களே, ஊரக பகுதியில் கடந்த 2001ஆம் ஆண்டிற்கு முன் கட்டப்பட்ட 1,45,279 ஓட்டு வீடுகளும் 1,11,721 சாய்தள கான்கிரீட் வீடுகளும் பழுது நீக்கம் செய்ய வேண்டிய வீடுகளாக அடையாளம் காணப்பட்டு அவை உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உத்தரவின் பேரில் கடந்த நிதியாண்டில் சுமார் 11 கோடி மதிப்பீட்டில் 1,483 வீடுகளை சீரமைப்பும் பணிகள் பொதுமக்கள் வரவேற்போடு நடைபெற்று வருகிறது. குடிசையில் நிறைந்த கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இத்திட்டத்திற்கு சார்பாக மனதார வரவேற்கின்றோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது.
பின்வந்த ஆட்சியாளர்களால் இத்திட்டம் கைவிடப்பட்ட நிலையில் மீண்டும் 2021 முதல் இந்த 4 ஆண்டு காலத்திலே சுமார் 4500 கோடி மதிப்பீட்டில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அனைத்து கிராமங்களுக்கு முழுமையான வளர்ச்சி அடைந்ததை நானும் கிராமப்புறத்தை சேர்ந்தவன் என்பதால் வரவேற்கிறேன். கிராமப்புற இளைஞர்கள் மாணவிகள் பயன்பெறுகின்ற வகையில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ஊரக நூலகங்களை புதுப்பிக்க 175 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது வாசகர் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் 642 கோடி ரூபாய் செலவில் 6287 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. கழக ஆட்சியின் சாதனைகள் ஒன்றாகும். கடந்த ஆட்சியாளர்களால் 10 ஆண்டு காலமாக கிராமப்புற சாலைகள் புறக்கணிக்கப்பட்டு குண்டும் குழியுமாக இருந்த நிலையில் கிராம சாலைகளை வலுப்படுத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களால் 2022-23 ஆண்டு முதல்வரின் கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டம் கொண்டு வரப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் கடந்த 2 ஆண்டுகளில் 5000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12000 கிலோமீட்டர் கிராம சாலைகள் அமைக்கப்பட்டது வரலாற்று சாதனையாகும். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் கோரிக்கைகள் மூலம் 18 மாவட்டங்களில் 34 உயர்மட்ட பாலங்கள் அமைப்பதற்கு 177 கோடி ரூபாய் மாநில சிறப்பு நிதியின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் அவர்களே, நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான கழக அரசு கடந்த 46 மாதங்களில் தமிழ்நாட்டின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் நிகழ்த்திய சாதனைகளை இந்த நேரத்தில் பதிய விரும்புகிறேன். 100 கோடியில் 19480 கிலோமீட்டர் சாலைகள் மற்றும் 425 பாலங்கள், 594 கோடியில் ஊராட்சி அலுவலகங்கள், 262 கோடியில் சமத்துவபுரங்கள் சீரமைப்பு, 3500 கோடியில் 1 லட்சம் புதிய கான்கிரீட் வீடுகள், 50 கோடியில் 8 சமத்துவபுரங்கள் என மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கிராமப்புற முன்னேற்றத்தில் இந்தியாவிற்கே வழிகாட்டும் மகத்தான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. கிராம ஊராட்சிகளில் போதுமான தகவல் தொழில்நுட்ப கட்டுமானத்தை உறுதி செய்திடும் விதமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சுமார் 12525 கிராம ஊராட்சிகளிலும் கணினிகள், பிரிண்டர்கள், UPS சாதனம் ஆகியவை நிறுவப்பட்டு ஊராட்சி அலுவலகங்களில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. தெருவிளக்கு பராமரித்தல், தானியங்கு முறையினை புகுத்திடும் வகையில் IOD முறையில் சோதனை முயற்சியாக செங்கல்பட்டு மாவட்டம், மாம்பாக்கம், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கருங்காடு ஆகிய 2 ஊராட்சிகளிலும் மேற்கொள்ளப்படுகின்றன. தமிழ்நாடு முழுவதும் பாதுகாக்கப்பட்ட கழிவறை வசதிகள் பெரும் பொருட்டு 2,43,000 குடும்பங்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடியிருப்புகள் மற்றும் பிற குடியிருப்பு பகுதிகளில் 5000 சமுதாய சுகாதார வளாகங்கள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நம்ம ஊர் சூப்பர் இயக்கம் செயல்படுத்தப்பட்ட போது 37 மாவட்டங்களில் ஊரகப் பகுதியில் 21-22 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சுகாதாரத்திற்கான மதிப்பீட்டில் தேசிய அளவில் தமிழ்நாட்டிற்கு ஜனாதிபதியால் 3ஆம் இடத்திற்கான விருது வழங்கப்பட்டது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் உள்ள வீடுகளுக்கு 2,123 கோடியில் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இப்படி பட்டியலிட்டால் ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சி இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டும் மகத்தான திட்டங்கள் பலவற்றை சிறப்பாக நிறைவேற்றி வரலாறு படைத்துள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், துணைத் தலைவர் அவர்களே, திராவிட மாடல் ஆட்சியில் எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் 305 கிலோமீட்டர் கிராம சாலைகள் போடப்பட்டுள்ளது. எங்கள் மாவட்டத்தில் CFSIS திட்டத்தின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளில் 133 பள்ளி வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள ரிஷிவந்தியம், திருக்கோயிலூர், தியாகதுர்கம் ஆகிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் இருந்ததை சுமார் 11 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவில் புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களை கட்டி முடித்து திறந்து வைத்தமைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் மாவட்டத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின்படி 91 கோடி செலவில் 2965 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. நபார்டு திட்டத்தின் மூலம் 224 மேல்நீர் தேக்க தொட்டிகள் 43 கோடியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, அதேபோல் நபார்டு திட்டத்தின் மூலம் 3 உயர்மட்ட மேம்பாலங்கள் 23 கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் இருந்தவர்கள்
கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு செய்த சாதனைகளை விட 46 மாதங்களில் அதை விட 200 மடங்கு திட்டங்களை கொண்டு வந்து சாதனை செய்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஆவார். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நடப்பாண்டில் 5000 ஏரிகளை புதுப்பிக்க 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது என்பது கிராமப்புற விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் என்ற முறையில் வரவேற்று மகிழ்கின்றேன். பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு புதிய விளையாட்டு அரங்கம், 25 ஆண்டு கால கோரிக்கையை ஏற்று புதிய பேருந்து நிலையம், ரிஷிவந்தியம் தொகுதியில் மணலூர்பேட்டையில் 20,000 விவசாய குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை, அதேபோல் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை 4 வழி சாலை, திருக்கோயிலூர் ஆசனூர் 4 வழி சாலை, அதேபோல் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு புதிய பாதாள சாக்கடை திட்டம், உளுந்தூர்பேட்டையில் காலணி தொழிற்சாலை, இப்படி ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு பல்வேறு துறைகளின் மூலம் வளர்ச்சி திட்டங்களை தந்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நீர்வளை முடிச்சிடறேன் துணைத் தலைவர், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து திட்டங்களையும் எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் முதன்மை மாவட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை மாற்றுவதற்கு அனுதினமும் உழைத்து வருகின்ற எங்கள் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதியை சார்ந்த கோரிக்கையில் ஒரு சிலை மட்டும் படிக்கின்றேன்.